இங்கே பாருங்கள், நான் வந்து பீர்க்கங்காய் கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கின பிறகு நல்லா வெங்காயம் தக்காளி வெந்த பிறகு பீர்க்கங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும். கட் பண்ணி அதில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கு நல்லா வேகணும். நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? வெந்த பிறகு கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் கடைசியில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து பால் இருக்குல்ல, நம்ம பால் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி அரைச்சி அந்த விழுதை நம்ம போடலாம். தேங்காய் துருவி போடலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து பால் தான் ஊற்றினேன். இது வந்து நல்லா இருந்துருச்சு. பீர்க்கங்காய் கிரேவி வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து தூவிக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். எல்லாமே போட்டுட்டு சிக்கன் மசாலாவும் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா சிக்கன் மாதிரியே டேஸ்ட் அந்த ருசியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இதில் சிக்கன் மசாலா தான் போட்டேன். சிக்கன் மசாலா, பால் இதெல்லாம் போட்டு நான் செஞ்சேன். இதில் நல்லா இருந்து. இது வந்து இட்லி, தோசைக்கு அது மாதிரி கூட்டு மாதிரி கூட இதை அப்படியே வச்சு கூட நம்ம சாப்பாடு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மக்களே.